ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எலிப்பியம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து கிரெட் மெத்தட், அதாவது வந்து கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் அதெல்லாம் எப்படி வந்து ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சீரியஸில் இது வந்து பார்ட் 2. ஸோ ஃபஸ்ட்டு சீரியஸில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து கெட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டா வந்து சர்வருக்கு பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போ அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ கெட்டு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் போஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து புட். ஸோ புட் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய ஒரு டேட்டா நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா சர்வர்கிட்ட, அதாவது டேட்டா பேஸில் நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த புட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ சேமஸ் அதே மாதிரி ஒரு எண்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு நம்மளுடைய ஐடி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு டேட்டா நம்ம வந்து போஸ்ட் மெத்தட் மூலமாக இன்சர்ட் பண்ணியிருந்தோம். இன்சர்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஐடி நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த ஐடியில் நமக்கு என்ன இருக்குது, நம்மளுடைய டேட்டா நம்ம என்ன என்டர் பண்ணமோ அந்த டேட்டா வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேட்டா வந்து அப்டேட் பண்ண போகிறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராஜா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு இனிஷியல் இல்லை, ஸோ இனிஷியல் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் வந்து எம்சிஏ இல்லை எம்எஸ்சி அப்படிங்கிற மாதிரி மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் இயர் வந்து ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறது வேணுமா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த டேட்டா வந்து எப்படி வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது கூடயே வந்து பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்சுங்கிறதும் வந்து நமக்கு என்னென்னா சேமஸ் புட் மாதிரி தான், அதுவும் வந்து டேட்டா வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த புட் மெத்தட் வந்து கால் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்சர்ட் டேட்டா அப்படின்னு ஒரு இன்சர்ட் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதை அப்படியே ஒரு காப்பி எடுத்து நம்ம இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு காப்பி எடுத்துருக்கேன். ஸோ காப்பி எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வந்து அப்டேட் அப்படின்ற மாதிரி நேம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்சர்ட் டேட்டா இல்லை அப்டேட் டேட்டா. ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. போஸ்ட்டுங்கிறது நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அண்ட் நம்மளுடைய எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ புட்டுக்கு என்ன எண்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஸ்லாஷ் போட்டு ஐடி கொடுத்துருவாங்க. ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அப்புறமா ஸ்லாஷ் போட்டு ஐடி. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு இன்சர்ட் பண்ணி நம்மளுடைய ஐடி கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஐடி வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்லாஷ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து கண்டென்ட் ஓகே, நமக்கு வந்து ஜேசன் தான் இருக்க போது நம்ம வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன, நம்மளுடைய நேம் வந்து இனிஷியல் டி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ரோல் நம்பர் இருக்கட்டும். ஸோ கிளாஸ் வந்து எம்சிஏ இல்லை எம்எஸ்சி அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்டு ஃபஸ்ட் இயர். ஸோ இது மட்டும் போதும் இப்போதைக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய நேமையும் நம்மளுடைய இயரையும் மட்டும், அதாவது கிளாஸையும் மட்டும் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது அப்டேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, நம்ம ஒன் செகண்ட் வந்து நம்மளுடைய ஏபிஐ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து ராஜா டி அப்படிங்கிறது வந்திருக்க போது, கிளாஸ் வந்து எம்எஸ்சி அப்படிங்கிறது வந்திருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணலாம். ஸோ இன்னும் நம்ம வந்து யூஐயில் வந்து பட்டன் வைக்கல, எதுவும் கிளிக் பண்ணி வைக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, இனிட் ஸ்டேட் கொடுத்து இந்த ஆப் கால் ஆகும்போதே நம்மளுடைய டேட்டா வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கெட் டேட்டாலாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து அப்டேட் டேட்டா அப்படிங்கிறத கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இதை சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஆப் ரன் ஆகும்போதே நம்மளுடைய டேட்டா வந்து அப்டேட் ஆகிரும். அப்டேட் ஆகிட்டு நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இதை லைட்டாக அந்த ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டேட்டா அப்டேட் ஆகிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னென்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு. அகெயின் வந்து நமக்கு ஐடி கிடச்சிருக்கு. நம்மளுடைய நேம் வந்து ராஜா டி அப்படின்னு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ எப்போ அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத டைம் கொண்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் பிட்வீனில் என்ன டேட்டாலாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஏபிஐ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். அதாவது கெட் மெத்தட் மூலமாக நம்ம வந்து கெட் பண்ணுறோம். ஸோ அப்படி கெட் பண்ணும்போது நம்ம செக் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து ராஜா டி அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்த கிளாஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது மூலமாக தான் வந்து புட் அப்படிங்கிறது கொடுத்து நம்ம வந்து டேட்டா வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ச் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பார்ஷியலி அப்டேட்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ இந்த புட்டை பாருங்கள், இந்த புட்டில் வந்து எல்லா டேட்டாவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த பேட்சில் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டிவாக வந்து நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீல்டு மட்டும் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்னா பேட்ச் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். புட் அப்படின்னா என்ன, பேட்ச்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேட்சுங்கிறது வந்து பார்ஷியலாக ஏதாவது ஒரு ஃபீல்டு 2 ஃபீல்டு மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். புட் அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லா ஃபீல்டுக்கும் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ லைவாக வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம அதுக்கு என்ன செக் பண்ணுறோம்னா பேட்ச் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ சேமஸ் அதே அப்டேட்டட் அப்படிங்கிற டேட்டாவே வச்சுக்கலாம். இப்போ இந்த புட்டுக்கு பதிலாக பேட்ச் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துக்கோங்க.
ஸோ பேட்ச் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து அகைன் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து ராஜா டீன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து எம்எஸ்சி அப்படிங்கிறதுக்கு பதிலாக எம்சிஏ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வந்து ஏதாவது ஒரு டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம்னா, இதை வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்க போகலாம். இப்போ வந்து ராஜா டி அப்படின்னு கொடுத்துருக்கோமா. ஸோ அதுக்கு பக்கத்தில் 1 2 3 ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். இப்போ இதை சேவ் பண்ணலாம். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ நமக்கு அகெயின் வந்து அந்த புட் மெத்தடுக்கு பதிலாக பேட்ச் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். அதனால் இந்த பேட்ச் அப்படிங்கிறது கால் ஆகும். இப்போ நம்மளுடைய டேட்டா பார்த்தீங்களா இப்போ டேட்டாக்குள்ளே நம்ம எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு நேமை மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதையே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்களா ராஜா டி 1 2 3ன்னு வந்திருக்கு. அகெயின் நமக்கு என்ன ரிமைனிங் இந்த டேட்டாக்குள்ளே என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சோ அப்படியே வந்து அப்டேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒன்ஸ் அகெயின் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ பேட்ச் இல்லை, இதுக்கு பதிலாக புட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்துட்டு இப்போ இந்த 1 2 3 வந்து 4 5 6 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ நமக்கு செக் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இப்போ பேட்ச் கொடுக்கும்போது நமக்கு என்ன நடந்துச்சு, நேம் அப்டேட் ஆகிட்டு ரிமைனிங் ஃபீல்டும் அப்படியே இருந்திருக்கு. ரைட். இப்போ நம்ம புட் மெத்தட் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், அதாவது ஒரு போஸ்ட் மெத்தடில் என்னெல்லாம் இன்சர்ட் பண்ண கொடுத்தோமோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்து அப்டேட் ஆகும். ஓகே. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து போஸ்ட் டேட்டாவில் இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அண்ட் டேட்டா வந்து எதுவுமே இல்லாமல் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும்னா, இந்த டேட்டாவில் உள்ளதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நம்ம என்ன ஃபீல்டு வச்சு கொடுக்கோமோ அது மட்டும்தான் அப்படியே இருக்கும். அதாவது இந்த டேட்டாவில் நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அந்த டேட்டாவே வந்து எம்டி ஆயிரும். ப்ளஸ் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது மட்டும் ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நம்ம நேம் கொடுத்து இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஓகே. ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஐடி அதே ஐடி கொடுத்துருவாங்க. நேம் வந்து நம்ம மாற்றுற மாதிரி 4 5 6ன்னு வந்துருச்சு. அப்டேட் ஆன டைம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே போய் பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, நல்ல இருக்குது. ஸோ நம்ம இங்கே போய் செக் பண்ணிடலாம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்களா தெரியுதா. ஸோ நேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு பட் அந்த டேட்டாக்குள்ளே நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ என்ன ரீசன், இங்கே வந்து நம்ம எதுவுமே கொடுக்காமல் கொடுத்துருக்கோம். அதாவது பேட்சுக்கும் நம்ம இதே மாதிரி தான் கொடுத்தோம், புட்டுக்கும் நம்ம இதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஆனால் பேட்ச் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த டேட்டாவில் உள்ள ஃபீல்டு எல்லாமே அப்படியே இருந்துச்சு. புட்டு கொடுக்கும்போது நமக்கு என்ன நடந்துச்சு, அந்த டேட்டா எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு நம்ம என்ன கொடுக்கோமோ அது மட்டும் போய் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ பார்ஷியலாக ரிமூவ், அதாவது பார்ஷியலாக அப்டேட் பண்ணுறதுக்கும் புட் மெத்தட் கொடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு பார்ஷியலாக ஒரு ஃபீல்டு மட்டும் கொடுக்க போகிறீங்க, இல்லை 2 ஃபீல்டு மட்டும் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேட்ச் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இல்லை நம்ம வந்து மோர் தென் 1 ஃபீல்டு இல்லை மோர் தென் 5 ஃபீல்டு அப்படிங்கிறத அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா புட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சேம் அஸ் நீங்கள் போஸ்ட்டில் என்னெல்லாம் டேட்டாலாம் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சப்போஸ் இந்த கான்செப்ட் புரியலைன்னா 1 செகண்ட் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ ஃபைன். இப்போ இது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபைனலாக என்ன பார்க்கலாம்னா டெலீட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம்னு நினச்சா அப்படின்னா அதுக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருவாங்கன்னு பாருங்கள். ஸோ சேமஸ் அதே மாதிரி தான் 6 அப்படின்னு கொடுத்து ஒரு டேட்டா வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ அதுக்கு என்ன டெலீட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அகெயின் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இந்த இடத்துல அப்படியே ஒரு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் அப்படிங்கிறத ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு யூஐ யூஸ் பண்ணி இதை பார்க்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆனால் பட் வந்து கான்செப்ட் எல்லாமே சேமஸ் இதே தான். ஸோ இதில் இருந்து நம்ம அந்த யூஐ டிசைனில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கெட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதில் வந்து டெலீட் டேட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். டெலீட் டேட்டா. ஓகே. இப்போ நான் டெலீட் டேட்டா அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த அப்டேட் பதிலாக டெலீட் டேட்டாவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஹைட் பண்ணிடலாம். ஓகே. ஃபைன். அகெயின் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து டெலீட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. புட் இல்லை டெலீட். ஓகே. ஸோ டெலீட் கொடுத்து அதே மாதிரி ஏபிஐ எண்ட் பாயிண்ட் நம்மளுடைய ஐடி கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இப்போ ஹெட்டர் மட்டும் போதும், பாடிங்கிறது நமக்கு இதில் தேவைப்படாது. ஸோ என்ன ரீசன்னா நம்ம வந்து வேறு எதுவுமே பாஸ் பண்ண வேண்டாம். இதில் ஐடி மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா அந்த ஐடியை வச்சு நமக்கு டெலீட் பண்ணிக்கிடும். ஓகே. ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அதனுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ இதுவும் நமக்கு வந்து ஆப் கால் ஆகும்போதே டெலீட் பண்ணிடும். ஓகே.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு அந்த கெட் மெத்தடை ரன் பண்ணோன்னா ஸோ பார்த்திங்களா இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு எரர் நமக்கு வந்து டேட்டா இல்லைன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம போய் செக் பண்ணலாம் என்ன ரீசன் அது டெலீட் ஆயிடுச்சு நமக்கு. ஓகே ஸோ வாஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கால் பண்ண முடியாது, நம்ம ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆயிடுச்சு டேட்டாபேஸில் இருந்து. ஓகே ஸோ ஹோப் இப்போ வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம டவார்னு ஒரு டேட்டா டெலீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம யூஐஏ இருந்துச்சுன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு அலர்ட் கேட்டுட்டு டெலீட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு மெசேஜ் கேட்டுட்டு ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் டெலீட் பண்ணுற மாதிரிலாம் பார்க்கலாம். ஓகே ஸோ இப்போ இந்த புட் மெத்தட் அப்புறம் டெலீட் மெத்தட் பேட்ச் மெத்தட்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ ஹோப் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம வந்து கெட்டெக்ஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி இந்த க்ரௌட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ.